சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம், நாளைக்கு வந்து குரோதி வருடம் நம்ம தமிழ் புத்தாண்டு. அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சிறப்பாக பல்லாண்டு நம்ம குரோதி வருடத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் சாமிகிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து உங்களை வந்து அதை பண்ணுங்க அதெல்லாம் நம்ம பண்ணனா உங்களுக்கு அது மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, வருஷம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. தாம்பூலத்தில் பல வகைகள் வச்சு, கண்ணாடி வச்சு, நகை பணமெல்லாம் இருக்குதுன்னா வச்சு, இல்லாதவங்க வந்து நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இதெல்லாம் நடந்திருக்குதா? அதில் மாதிரி நீங்கள் பார்த்ததுனால அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா? யாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்றே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தூங்கி நிம்மதியாக எந்திரிங்க. தமிழ் புத்தாண்டு ஒன்று தான், நமக்கு எல்லா நாளும் ஒன்று தான். அதனால நிம்மதியாக ஹாப்பியாக எந்திரிக்கும் போது கையை பார்த்துக்கோங்க, உள்ளங்கையை ரெகுலராக பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு பூஜை ரூமில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வேணால் ஒரு தீபம் எப்போதும் எரியிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அணையா விளக்கு. அப்படி இல்லைன்னா அன்னைக்குனாச்சும் நைட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு படுத்துருங்க. நீங்கள் வந்து பல வகைகளெல்லாம் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பு. நீங்கள் அது மாதிரி பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து அது இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே வேண்டாம். அதனால தீபத்தை பார்த்துட்டு அன்றைக்கி காலையில் என்ன மாதிரி நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் ஒர்க்கு பண்ணுங்கள். இதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டு. ஆனால் ஒன்றே என்ன சொல்கிறேன், அந்த கல்லுப்பில் வந்து சிறப்பு இருக்குது, நம்ம கடல் தண்ணியில் குளித்த மாதிரி. அதனால நான் செய்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் ரெகுலராக நீங்கள் கல்லுப்பு வந்து ஒரு கல் 2 கல் தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. இல்லைன்னா நாளைக்கு வந்து மஞ்சத்தூளும் 2 கல்லுப்பும் தண்ணியில் போட்டு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு சாமிகிட்ட கும்பிட்டுருங்க. வேணாம் சாமிகிட்ட வந்து 11 ரூபாயோ 10 ரூபாயோ 11 ரூபா அது மாதிரி 10 ரூபா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், 11 ரூபா. இல்லைன்னா 1 ரூபா 2 ரூபா நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு துணியில் கட்டி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குரோதி வருடத்தில் எனக்கு இந்த காரியம் நடக்கணும், பையனுக்கு மேரேஜ் ஆகணும், இல்லை பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், இது மாதிரி என்ன வேணுமோ அதை வேண்டி கட்டி வச்சிருங்க. நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா வர வருஷம் கட்டி கண்டிப்பாக அது சிவபெருமானை உங்கள் குலதெய்வம் நடத்தி கொடுப்பாங்க. அதை மட்டும் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் சொல்கிறது தீப வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் யாருக்காச்சும் ஒரு 2 பேர்த்துக்கு சாதம் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லா நாளும் பண்ணுனா சிறப்பு தான். நம்ம எல்லா நாளும் அன்னதானம் பண்ணலினாலும் சரி, காக்கா குருவிக்கு சாப்பாடு வச்சிட்டோம்னா போதும், அது வந்து அன்னதானத்தை பண்ணது மாதிரி சிறப்பு தான். அதனால நீங்கள் வந்து ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. நான் வந்து என்னடா இந்த அம்மா வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவங்க எதுவும் சொல்லலையேனா, இது வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இது பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா பசங்க குழந்தைங்கெல்லாம் ஏற்றுக்குறாங்களா, அன்னைக்கு வந்து உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். ஏன்னா இதை நான் அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நம்ம மற்றவங்களை தொந்தரவு பண்ணாத, முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இது நம்ம தமிழ் சித்திரை மாதம் இல்லையா. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.